மற்றும் ஒரு அண்மை செய்தி, தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திமுக சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, இந்த அறிவிப்பு தொடர்பான கூடுதல் விவரங்கள். திமுக கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் திமுக விசிக இடையே வரக்கூடிய 2ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்துவதாக திருமாவளவன் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது திமுக சார்பில் நாளை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருப்பதாக KN நேரு தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நாளை காங்கிரஸ் மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்படுவதாக தெரிவித்திருந்த நிலையில் நாளை விசிகாவிற்கும் அழைப்பு விடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். முதற்கட்ட பேச்சுவார்த்தையை முதலமைச்சர் 14க்கு முன்னதாக அனைத்து கட்சிகளுடன் நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கு பிறகாக 2ஆம் தேதியிலிருந்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை என்பது ஒவ்வொரு கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக எந்தெந்த தொகுதிகள் யார் யாருக்கெல்லாம் வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பான முடிவுகள் என்பது அறிவிக்கப்படும். அதற்கு பிறகாக திமுக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுகிறது, வேட்பாளர்கள் யார், வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடுவது, அதே போல விருப்பமனு விநியோகம் என்பது தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நேர்காணல் என்பது எப்போது நடைபெறும் என்பது தொடர்பாகவும் அறிவிப்புகள் என்பது அடுத்தடுத்து வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஷெலினா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.